வாசகர்களை மயக்கும் எழுத்தாளர் சாரு நிவேதிதா உங்களுடன் மனம் திறந்து பேசுகிறார். இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போறது தியானம் பற்றி. பயந்துராதீங்க, இப்போ தியானம்னா ரொம்ப காஸ்ட்லி சமாச்சாரமாக போயிடுச்சு. நிறைய பேர்கிட்ட போய் 5000 10,000 கொடுத்து தியானம் கற்றுக்கிறது. தியானம்ங்கிறது வந்து சிரிக்கிற மாதிரி. மறுபடியும் சாரி, ஏன்னா நீங்கள் சிரிக்கிறதுக்கும் லாஃப்டர் கிளப் அதெல்லாம் வச்சுக்கிட்டு காலையில் கடற்கரையில் போய் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சிரிப்புலாம் அப்படி வரக்கூடாது. சிரிப்போ டான்ஸோ அதெல்லாம் ரொம்ப இயல்பாக குழந்தைங்க சிரிக்கிற மாதிரி சிரிக்கணும். நம்ம ரொம்ப ரிஜிடாக இருந்துட்டு இருக்கிறதுனால, ஒரு செயற்கையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால சிரிக்கிறதுக்கு கூட வெக்கப்படுற அளவுக்கு ஒரு வாழ்க்கை முறையை நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். சிரிக்கிற மாதிரி, டான்ஸ் ஆடுற மாதிரி. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, சினிமாவுக்கு போய் காமெடி நடிகர் அவரு சிரிப்பு காட்டினாதான் சிரிக்கிறது. இது ரொம்ப 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 கொடுமையான ஒரு விஷயம். பசியை வந்து பசிக்கு மருந்து போட்டு பசியை உண்டாக்குறது இல்லை. காமத்தை வந்து மருந்து போட்டு காமம் வர்றது இல்லை. ஒரு பெண்ணை பார்த்தா, ஒரு ஆணை பார்த்தா ஒரு இயல்பான வர்ற ஒரு டிசையர், ஒரு கை கொடுக்கணும், அவங்ககிட்ட பேசணும், அந்த மாதிரியான ஒரு விஷயம்னா வந்து சிரிப்புங்கிறதும் டான்ஸுங்கிறதும். இந்த மாதிரி தான் ஒரு ஒரு உணர்வு தான் அமைதிங்கிறது. இது தியானம்ங்கிறதும் அதுதான். இது பெருசா வந்து கிளாஸுக்கு போய் கற்றுக்கணுங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. தியானம்ங்கிறத எப்படி சொல்கிறேன்னா, பாரிஸில் ஒரு ஸ்கொயர் இருக்கு. அந்த ஸ்கொயரில் சாம்ஸ்லீஸே எண்டு, அந்த சாம்ஸ்லீஸேங்கிற உலக புகழ் பெற்ற ஒரு ரோடு, அந்த ரோடு முடிகிற இடத்துல ஒரு ஸ்கொயர். அங்கே ஒரு வெற்றி ஸ்தூபம் ஒன்று இருக்கு. அதை சுற்றி ஒரு 20 ரோடு வந்து முடியுது. 20, ஒருவேளை நான் என்னோட நம்பர் தப்பா இருக்கலாம், 18 இருக்கலாம். ஆனா 18-20 ரோடு வந்து மிகப்பெரிய ரோடுகள் சந்திக்குது. அப்போ அந்த இடத்துல எவ்வளவு பெரிய டிராபிக் பிரச்சனைகள் இருக்கும். ஆனா கவனிங்க, ஒரு டிராபிக் சிக்னல் கூட கிடையாது, ஒரு போலீஸ் கூட கிடையாது, ஒரு கோடு கூட கிடையாது. கீழே ஒரு கார் அந்த பக்கம் அப்படி வந்ததுன்னா இந்த பக்கம் வர்ற கார் அப்படியே நின்றுட்டு இருப்பான். அந்த வாகனங்கள் பூரா 18, ஞாபகம் வச்சுங்க, 18 ரோடு சந்திக்குது. இதுவரைக்கும் ஒரே ஒரு தடவை அங்கே வந்து டிராஃபிக் ஜாம் ஆயிருக்கு. அது கூட ஒரு வாகனம் வந்து ஏதோ பஞ்சர் ஆயிருந்தமா முன்னதுனால. இதை தான் நான் தியானம்னு சொல்றேன். எப்படின்னா, ஒருத்தருக்காக வழி விடுறது தான். நீங்க டிராஃபிக்ல பாத்தீங்கன்னா ரெட் லைட் இருக்கும், இருந்தாலும் வந்து ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருப்பான். நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க முன்னாடி இருக்கிறது? அப்போ அதுதான் சத்தம்ங்கிற. இந்த மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறதுனாலதான் மும்பையில ஒரு நடிகர் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு. அவரு செய்ய வேண்டியது தியானம்ங்கிற. தியானம்னா மறுபடியும் சமணம் ஓட்டிக்கிட்டு அப்படி இல்லை. நான் அந்த பாரிஸ்ல சொன்ன பாருங்க, அந்த சதுக்கம், அதுதான் தியானம். என்னன்னா ஒரு அமைதி. ஒருத்தர் போறாருன்னா வழி விடுற ஒரு அமைதி. அந்த அமைதியை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க, அது தியானம். நாளையும் உங்களுடன் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறது இன்று ஒன்று நன்று.